ஓம் சாந்தி. பாபா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு ட்ரஸ்டிங்கிற பார்ட்டை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ட்ரஸ்டிக்கும் சரண்டருக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, கடந்த கால வழக்கினுடைய அடிப்படையில நிறைய ஆத்மாக்கள் லௌகீக கம்ப்ளீட்டா விட்டுட்டு முழுமையா பாபா சேவையில ஈடுபட்டு இருப்பாங்க. தனது உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபா சேவைக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் சரண்டர். லௌகிக்கினுடைய கணக்கு வழக்குனால சில பேர் அவங்களுடைய குடும்பத்தின் காரணத்தினால இந்த மாதிரி செய்ய முடியாது, வீட்டில் இருந்துக்கிட்டே ஞானம் கேட்பாங்க. அவங்க ட்ரஸ்டி, அவங்களுமே கூட சரண்டர் தான். ட்ரஸ்டிங்கிற வார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுங்க. ட்ரஸ்டினா என்னன்னா, யார் மீது ட்ரஸ்ட் வைக்கிறது, நம்பிக்கை வைக்கிறது, அவங்க தான் ட்ரஸ்டி. அதாவது பகவானே அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய டைட்டில் பாருங்க. இது யார் உங்களுக்கு இந்த டைட்டில கொடுத்துருக்காங்க? உலகத்துல ஒரு சின்ன கோவிலினுடைய இல்ல ஒரு சமுதாயத்தினுடைய ட்ரஸ்டியா இருக்காங்க அப்படின்னா யாரை ஆக்குவாங்க? யாரு மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதோ, இவங்க நேர்மையானவங்க அப்படிங்கிற, இவங்க நல்ல காரியம் பண்ணுவாங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு யாரை நினைக்கிறாங்களோ அவங்களதானே ட்ரஸ்டியா போடுவாங்க. ஆனா இங்க பகவான், நாமெல்லாம் கலியுகத்துல இருந்து வந்திருக்கிற 84 பிறவிகள்லாம் எடுத்த இற்று போன ஆத்மாக்கள் நமக்கிட்ட பகவான் சொல்றாங்க, நமக்கு ஆஃபர் பண்றாங்க, குழந்தைகளே நீங்க ட்ரஸ்டி ஆயிடுங்க. இதை விட மரியாதைக்குரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? பகவானே நம்புறாங்க நம்மள அப்படின்னு நீங்க எவ்வளவு குஷியா இருக்கணும், எவ்வளவு போதை வரணும். இப்ப நாமெல்லாம் பாபாவுடைய ட்ரஸ்டி ஆகி இருக்கோம். ட்ரஸ்டியினுடைய விளக்கத்துல என்ன வரும் அப்படின்னா, எந்த நாள் நாம ட்ரஸ்டியாக ஆகி இருக்கிறோமோ அன்னைக்கு நாம என்ன சொன்னோம்? பாபா சொல்லி இருக்காங்க, குழந்தைகளே நீங்க இந்த குடும்பத்தினுடைய சுமையை சுமந்து சுமந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஏன்னா இந்த குடும்பத்துல ஏற்றமும் வரும், இறக்கமும் வரும். இன்னும் கலியுகத்துல இறக்கம் தான் இருந்துகிட்டே இருக்குது. இந்த கர்மத்தினுடைய சுமையின்படி உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே கிடைக்கிறாங்க. பார்த்தாக்க இவங்க என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய அம்மா அப்படின்னு தோணினாலுமே கூட, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருமே கர்ம பந்தனத்துல இருக்கிறவங்க. அந்த சங்கிலி கயிறு கண்ணுக்கு தெரியாது, ஆனா எல்லாரையும் கட்டி இருக்குது. நேரத்துக்கு நேரம் அது துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா இதுல இருந்து விடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சுமை இருக்காது. நாம அவங்கள என்னுடையவர் நினைக்காம இருந்தோம்னா நமக்கு சுமையாக இருக்காது. இப்போ ஒருத்தங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேலையை பண்ணுவாங்க, என்ன நஷ்டம் வந்தாலும் அதுல அவங்களுக்கு எந்த விதமான மன பிரச்சனையும் ஏற்படாது, குழப்பங்கள் ஏற்படாது. அது அவங்க பார்த்துப்பாங்க, பெரியவங்க பார்த்துப்பாங்கன்னு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆக்டர் கிட்ட நீங்க வேலைக்காரங்க பார்ட்டு பிளே பண்ணுங்க, இல்ல ரிக்ஷாக்காரனா பார்ட்டு பிளே பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க செய்வாங்க. ஆனா நான் நடிக்கிறேங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி பாபா நம்மள சுமையில இருந்து விடுபட வைக்கிறாங்க. உங்க குடும்பத்தை என்னுடையது நினைக்காதீங்க, ஆனா எனக்கிட்ட கொடுத்துடுங்க. தன்னுடையது நினைக்காதீங்க, எனக்கிட்ட கொடுத்துடுங்கன்றாங்க. என்னுடைய பொறுப்பு, என் குழந்தைங்க, என் வீடு, இந்த பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உங்களுடையதான் நினைக்காம எனக்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ட்ரஸ்டி ஆயிடுங்க. அப்போ நீங்க ட்ரஸ்டி ஆயிட்டீங்கன்னா அதுல என்ன நடந்தாலுமே உங்களுக்கு குழப்பமோ துக்கமோ வராது. அதெல்லாம் பாபாவுடையதுன்னு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்போம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது. இதுதான் சொல்லப்படுகிறது, வெற்றி, தோல்வி, நிந்தனை, பாராட்டு அனைத்திலும் சமமான நிலை, தாமரை மலர் போன்ற நிலை என்று சொல்லப்படுகிறது. யார் துக்கத்தை அடைய விரும்புவாங்க? நன்மைக்கான வியாபாரமே இது. அதாவது யாராவது ஒருத்தர் உங்க சுமையை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? பாபா நமக்கு சொல்லி இருக்காங்க. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்து மனிதர் ட்ரெயின்ல போனதே கிடையாது, தலையில கூடைய வச்சுக்கிட்டு எங்க போனாலும் நடந்து போவாரு. அதுல ஒருத்தர் அவரை ட்ரெயின்ல ஏத்தி விட்டு இதுல போங்க ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருக்கிறவர் தலையில கூடைய வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி நாம பாபாவுடைய படகுல உட்கார்ந்து இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, உங்களுடைய பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுங்க, இறக்கி வைங்கன்னு பாபா நமக்கு சொல்றாங்க. ஆனா நமக்கு இறக்குறதுக்கு மனசு வரல. ஆனா மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறோம், இவங்க புத்தி இல்லாம இருக்காங்க நாம சொல்றோம். இந்த மாதிரி பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளே இது உங்களுடைய லாபத்துக்கான விஷயம். நான் உங்களை ட்ரஸ்டி ஆக்கி இருக்கேன். ரெண்டாவது, எல்லாமே என்னுடையது நீங்க நினைங்க, தன்னுடையது நினைக்காதீங்க. அப்போ உங்களுக்கு அதுல இருக்கிற பற்றெல்லாம் விலகி விடும்.
இந்த சரீரத்தை நம்முடைய யுகலை என்னுடையது நினைச்சோம்னா நாம அது மேல அட்டாச்மெண்ட் வந்துடுது. இதுல அட்டாச்மெண்ட்டே வைக்க வேண்டாம், ஏன்னா இது ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடும். இந்த சின்ன குடும்பத்துல கூட நம்ம ட்ரஸ்டியாக இருந்து இந்த உடல்ல இருந்து வெளிப்பட்டு ஒரு ஆக்டரா ஒரு மேனேஜரா பாபாவுடைய ட்ரஸ்டியா இருந்து நாம நடத்தணும்னா துக்கத்துல இருந்து விலகிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும், என்னுடைய சகோதரன், என்னுடைய மாமியார், என்னுடைய பையன் குடும்பத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்முடைய கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான். ராம்லீலான்னு ஒரு நாடகம் இருக்கு. அதுல சில பேர் சீதையா இருப்பாங்க, சில பேர் ஹனுமானா இருப்பாங்க, சில பேர் ராமரா நடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ற அந்த உணர்வு தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க அழுக வேண்டியவங்க அழதான் செய்யணும், மரணம் அடைய வேண்டியவங்க மரணம் அடைஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த நடிகர் என் கூட நடிக்கிறவங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னு அதுல போய் மாட்டிக்க மாட்டோம். அது மாதிரி தேக உணர்வு இருக்கும்போது தேகத்துல மாட்டிக்கிட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு துக்கம்தான் இருக்கும். இந்த ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும், விநாசம் வரப்போகுது, அந்த மாதிரி துக்கம் வந்துகிட்டே இருக்கு. சைக்கிள் காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்டர்கிட்ட சைக்கிள் காணாம போயிட்டு அதனால நான் சென்டருக்கே வரல, கிளாஸுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. சைக்கிள் காணாம போகணும், அது ஃபிக்ஸடு. இந்த மாதிரி தேக அபிமானம் இருக்கிறவங்க என்னுடைய உடல், என்னுடைய வீடு, எனக்கு மரணம் வந்துடக்கூடாது, டாக்டரை கூப்பிடுங்க சீக்கிரமா, என்னுடைய உறவினருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நல்லா இருப்பாங்களா மாட்டாங்களா, சரியாயிடுவாங்களா, இந்த மாதிரி ரொம்ப துக்கத்துல வந்துகிட்டே இருக்காங்க. நம்முடைய 84வது சரீரம் இது. நமக்கு எதுவுமே கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும், வேண்டாட்டா கிடைக்காது. இதுல பயப்படுறதுக்கான விஷயம் என்ன இருக்குது? பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்க. அதாவது யாராவது இறக்குறதுக்கு முன்னாடி நீங்க அல்வா தயார் பண்ணி வச்சிடுங்க, அப்படின்னா சந்தோஷமானவங்களா இருங்க. ஒருவேளை நாம இந்த மாதிரி நினைக்கிறோம் என்னன்னா, நாம நம்முடைய சுமைகளை இறக்கி பாபாட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம லேசானவங்கள ஆகிடுவோம். ஆனா கொஞ்சம் பொறுப்பும் நாம எடுத்துக்கணும். எந்த ஒரு உரிமையும் நாம பொறுப்பு எடுத்துக்காம கிடைக்காது. அதாவது ஒருத்தவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, பொறுப்பும் இருக்காது, ஆனா சம்பளம் மட்டும் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? பாபா நமக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, குழந்தைங்களே என்னுடையவர் ஆகி நீங்க இருங்க, ட்ரஸ்டி ஆகி இருங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ப்ராமிஸ செயல்படுத்துவதற்கு முன்னால் உங்களுடைய மனசை என்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் ஆக விரும்புறீங்கல்ல, அதாவது இவங்கெல்லாம் சரண்டர் பிரம்மா குமார் குமாரி, நாங்க சரண்டர் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஆனா உங்க மனசை நீங்க சரண்டர் பண்ணுங்க. பாபா கிட்ட யாரு மனசை சரண்டர் பண்றாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே சரண்டர். உடலால சரண்டர் ஆகிறதுலாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரி சன்னியாசிகள் கூட உடலால சரண்டர் ஆகி காட்டுக்கு போறாங்க. அவங்க என்ன சரண்டரா என்ன? யாரு உங்ககிட்ட வந்தாலும், அதாவது நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சென்டர்ல உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா மனசால சரண்டர் ஆகாம அவங்க சரண்டர் கிடையாது. இந்த மாதிரி ட்ரஸ்டி மேலும் சரண்டரினுடைய வித்தியாசத்தை ட்ரஸ்டிங்கிற ரூபத்துல இருந்து நீங்க தன்னை சரண்டர் பண்ணுங்க. தன்னுடைய மனசை ஃபர்ஸ்ட் சரண்டர் பண்ணுங்க. பாபா இன்னையிலேருந்து இது எல்லாம் உங்களுடையது. பாபாவும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. குழந்தைகளே, உங்களுடையது எல்லாத்தையும் நான் நடத்திக்கிறேன், நீங்க அதை என்னுடையதுன்னு நினைங்க. அப்போ என்னுடையது நினைச்சு நாம், அதாவது பாபாவுடையது நினைச்சு எல்லாமே நாம செய்யணும். இது பாபாவுடையது நினைச்சோன்னா எல்லாம் சரியா நடக்கும். பாருங்க, இப்போ நம்ம ஏதோ வாங்க போறோம், குளிர்காலம் வருது, உங்க குழந்தைக்காக நீங்க ஒரு ஸ்வெட்டர் வாங்க போறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இது பாபாவுடைய செல்வமும் பாபாவுடையது, அந்த குழந்தையும் பாபாவுடையவர்கள், இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது குளிர்னால, அதனால நான் ஸ்வெட்டர் வாங்க போறேன் நாம நினைக்கணும். அதாவது அந்த நேரம் நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும், மனோநிலைய. யஜ்யத்துல சரணர் குழந்தைங்களுக்கு பாபா இந்த உள்ளன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கற மாதிரி நானும் என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப ஆடம்பரமாவும் இல்லாம ரொம்ப கீழானதாகவும் இல்லாம தேவைக்காக நான் இந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சோன்னா நாம சரண்டர். அப்படி கிடையாது, நான் டாக்டர், நான் சீஃப் இன்ஜினியர், நான் பெரிய பணக்காரன், நான் என் குழந்தைக்காக வாங்குற ஸ்வெட்டர் 1000 ரூபாய் ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கணும், அதான் என் குழந்தைக்கு அழகா இருக்கும். அப்போ உலகத்துல உள்ளவங்க பார்ப்பாங்க, இல்ல உறவினர்கள்லாம் பார்ப்பாங்க, பையனுக்கு போய் என்னத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல. அப்படின்னா நாம ட்ரஸ்டியா இல்லை, நாம தேக உணர்வுக்கு வந்துட்டோம். பாபா சொல்றாங்க நம்மள என்னுடைய குழந்தை, நாம சொல்றோம் அவங்கள ஏன் குழந்தை, நாம நம்ம பிள்ளைங்கள சொல்றோம்.
நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தோம்னா எங்கிருந்து குழந்தை வர முடியும்? தேக உணர்வுல இருந்தாதான் குழந்தைங்க. ஆத்ம உணர்வுல சகோதரன் மட்டும்தான் இருக்காங்க. நாம தேக உணர்வுக்கு வந்துட்டோம்னா மறதிக்கு வந்துடுறோம். மறதியில தேக உணர்வுல நம்ம செய்யற கர்மா எல்லாமே பாவ கர்மம் ஆகும். இந்த மாதிரி புண்ணிய கர்மமும் சிரேஷ்ட கர்மமானது ஆத்ம உணர்வுல தான் நம்ம செய்ய முடியும். எது வரைக்கும் நாம ட்ரஸ்டி உணர்வுல இல்லையோ அது வரைக்கும் புண்ணிய கர்மா செய்ய முடியாது. கர்மா சத்திய கர்மம் சத்திய தர்மம் ரெண்டும் ஆத்மாவுடைய சுய தர்மம். நாமும் இத மறந்துட்டு தேக உணர்வுல வந்துட்டோம்னா பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால பாபா சொல்றாங்க, தேக அபிமானம் தான் எல்லா விகாரங்களுக்கும் வேறாகும். நாமும் தேக உணர்வுல இருந்தோம்னா சிரேஷ்ட கர்மம் செய்யவே முடியாது. நல்ல கர்மான்னு தோணினாலுமே கூட, ஆனா அதுக்கு பின்னாடி அபிமானம், பேர் புகழ், மரியாதை, குல கௌரவம் இது மாதிரி ஏதாவது ஒரு பாவனை இருக்கும். இந்த மாதிரி முதல் விஷயம் என்னன்னா, நாம மனசால சரண்டர் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த நினைவு இருக்கணும், இது பாபாவுடையது என்று. அப்போ நமக்குள்ள ஒரு நிறைவு ஏற்படும். எதுவுமே வீணாகாது. ஒண்ணு நம்முடைய புத்தி அழியக்கூடிய பொருள், ஆடம்பரங்கள், பொய்யான மரியாதைகள், குல மரியாதைகள் இது மாதிரியான விஷயங்கள்ல நம்முடைய செல்வத்தை நாமோ நேரத்தை நாம வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே மிச்சமாயிடும், சேமிப்பாயிடும். பாபா கிட்ட நாமோ ட்ரஸ்டியாக இருந்து பேசணும்னா என்ன பேசுவோம்? நாமளே அழியக்கூடிய பாவனையில இருந்து விடுபட்டு அழிவற்ற பாவனையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எதிர்காலத்தை அழிவற்றதாக ஆக்க விரும்புறோம். அப்படிங்கிறப்போ நம்முடைய லௌகீக குழந்தைங்களை, லௌகீக உறவினர்களை அவங்களுக்கு அழியக்கூடிய லாபத்திற்கான வழியை காட்டுவோமா, இல்ல அவங்களுக்கும் அழிவில்லாத வழியை நாம காட்டுவோமா? நமக்கு பிரியமானவர்கள் நம்முடைய உறவினர்கள்னு நினைக்கிறோம். ஏதோ கணக்கு வழக்கின் காரணத்தினால நம்முடைய உறவினரா நண்பரா அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை நாம செய்ய விரும்புறோம். அவங்க அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அது அவங்களுடைய பார்ட். ஆனா நாம அவங்களுக்கு நன்மை செய்ய விரும்புறோம். இப்ப நீங்க பிரியமானவங்களா இருக்கீங்க, ஆனா விடுபட்டவங்களா இருந்து நீங்க பிரியமானவங்களா இருக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு தப்பு செய்யறாங்க, நான் பிரியமானவனா இருக்கணும்ட்டு, ஆனா விடுபட்டவங்களா இருக்கணுங்கிறது மறந்துடுது. பாபா பாருங்க, விடுபட்டவங்களா இருக்காங்க. அதாவது யாருக்கும் பாபா இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பாபா யாருக்கும் எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதும் கிடையாது. ஆனாலும் உலகத்துல பகவான் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. காட் இஸ் லவ்னு சொல்றாங்க, அன்பே கடவுள்னு சொல்றாங்க. பாபா யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில கருணை காட்டுறது இல்லை, ஆனா கருணை கடல்னு சொல்றாங்க. இதுக்கான ரகசியம் என்னன்னா, பாபா விடுபட்டவங்களா இருக்காங்க. நீங்க யாருக்கிட்டையாவது அன்பானவங்களா ஆகணும்னா நீங்க விடுபட்டவங்களா இருங்க, அன்பானவங்களா ஆகிடலாம். ஆனா அன்பானவங்களாவே இருக்க விரும்புறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட மாட்டிக்குவாங்க, உங்ககிட்ட ஒட்டிக்குவாங்க. இந்த மாதிரி பாபா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாருக்காவது நன்மை செய்ய விரும்புறீங்கன்னா முதல்ல விடுபட்டவங்களாகுங்க. டாக்டர் கூட பேஷண்ட் கிட்டே இருந்து விடுபட்டு இருந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. பேஷண்ட் சரியானாலும் ஓகே, பேஷண்ட் இறந்து போனாலும் ஓகே. அப்படிதான் அவங்க இருக்காங்க. யாருக்கும் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, யாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. அவங்கவுங்க அவங்க கர்மத்தின் படி எல்லாத்தையும் அடையிறாங்க. ஆனாலும் கூட பாபாவை காட் இஸ் ஓஷன் ஆஃப் லவ், காட் இஸ் லவ்னு சொல்றாங்க, அன்பே கடவுள்னு சொல்றாங்க. பாபா யார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில கருணை காட்டுறது இல்லை, ஆனாலும் பாபாவை கருணை கடல்னு சொல்றாங்க. இதனுடைய ரகசியம் என்னன்னா, பாபா விடுபட்டவங்களா இருக்காங்க. நீங்க யாருக்காவது பிரியமானவங்களா ஆகணும்னா அவங்கள்ட்ட இருந்து விடுபட்டவங்களா ஆகுங்க. அப்ப நீங்க பிரியமானவங்களா ஆயிடுவீங்க. ஆனா அன்பானவங்களாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஒட்டிக்குவாங்க. இந்த மாதிரி பாபாவுடைய ஃபார்முலாவை நாம புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களுக்கு நீங்க நன்மை செய்ய விரும்புறீங்கன்னா விடுபட்டவங்களா இருந்து செய்யுங்க. டாக்டர் கூட பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் விடுபட்டு இருந்துதான் செய்யறாங்க. பேஷண்ட் சரியானாலும் ஓகே, பேஷண்ட் இறந்தாலும் ஓகே தான். இறந்தாக்க துக்கப்படுறதும் கிடையாது, சரியான விழா கொண்டாடுறதும் கிடையாது. ஏன்னா அவங்க விடுபட்டவங்களா இருக்காங்க. சில நேரம் அம்மா அப்பா கூட என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் ஆகுதுன்னு அவங்க துக்கப்படுவாங்க. ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க வெளியில போங்க, உங்களுடைய உணர்வுகள் என்னைய பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களும் பயப்படுவாங்க, டாக்டர் தப்பா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு வெளியில போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, எங்கே பற்று வருகின்றதோ, எங்கே மோகம் ஏற்படுகின்றதோ அங்கே ஏதாச்சும் தவறு கண்டிப்பாக நடக்கும்.
அதனால மற்றவங்களுக்கும் நஷ்டம் ஏற்படுது. மோகத்தினாலதான் குழந்தைங்க கெட்டு போயிடுறாங்க. மோகத்தினாலதான் கோபம் ஏற்படுகிறது. இந்த எல்லா நோய்களுக்கும் வேறு என்னன்னா தேக உணர்வு. ட்ரஸ்டின்ற உணர்வுல இருந்தோம்னா இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கலாம். எதுக்கு நாம ட்ரஸ்டியா இருக்கிறோம்? மனசால ட்ரஸ்டி ஆகிறோம் முதல்ல, அடுத்து உடலால ட்ரஸ்டி ஆகிறோம். உடலும் பாபா இது உங்களுடையதுன்னு நாம சொல்றோம். தன் இஷ்டப்படி இந்த உடலை நடத்த முடியாது. பாபா சொல்றாங்க 3:30 மணிக்கு நீங்க எந்திரிங்கன்றாங்க, நாம 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன் பாபான்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா கடனா கொடுத்ததை தன் இஷ்டப்படி பயன்படுத்திக்கிறோம். பாபா ராஜா ஹரிச்சந்திரனை பத்தி கதை சொல்லுவாங்க, முரளியில எல்லாம் கூட வருது. அவர் சுடுகாட்டுல போய் வேலை செய்ய வேண்டி இருந்தது, அவங்க மனைவியை விற்க வேண்டி இருந்தது, அவருடைய பையன் அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருந்தது. அதாவது என்னன்னா கனவுல ஒரு சாது வந்தாரா, என்னுடைய இதெல்லாம் உங்களுக்குன்னு சொன்னாரா. மறுநாள் அந்த சாது வந்தாரா, வந்துட்டு இது என்னுடைய ராஜ்யம்னு சொன்னாரா. அவர் உண்மையானவர், அதனால ஆமான்னு அவர் சொன்னாரா. ராஜா எனக்கு தட்சிணை கொடுன்னு சொன்னாரா. அவர் தன்னுடைய மந்திரி கிட்ட சொல்லி கஜானால இருந்து எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரா, எல்லாமே என்னுடையது, உன்னுடையது கிடையாது, அப்புறம் அந்த பொக்கிஷமும் என்னுடையது தானே அப்படின்னு சொன்னாரா. அப்போ அவர் தன்னையே வித்து பைசா கொடுத்தாரா. இந்த மாதிரி பாபா நமக்கு சொல்றாங்க, நான் உங்களை ட்ரஸ்டி ஆக்கியிருக்கேன், நீங்க தான் உங்களை ட்ரஸ்டியாக ஆக்கியிருக்கீங்க, எனக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்போ இது எனக்கான சரீரம், என் இஷ்டப்படி நீங்க அதை நடத்தணும். இந்த உடல் எப்போ ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா சிரேஷ்டமா இருந்தாதான். நல்ல உணவு சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாயிடுமா என்ன? அப்படின்னா எந்த ஒரு பெரிய மனிதரையா பணக்காரங்களை போய் கேளுங்களேன், எல்லார காட்டிலும் அவங்களுக்கு தான் பெரிய வியாதி இருக்கும். எல்லா மருந்தும் அவங்க வீட்டுல தான் இருக்கும். அவங்க கிளாஸை மிஸ் பண்ணிட்டு எங்கேயாவது வாக்கிங் போறீங்க, நல்ல காத்து வாங்கிட்டு வர்றீங்கன்னா கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், 2 மாசம் 3 மாசம் நல்லா இருக்கும். மற்றபடி திரும்பவும் அதே நோய் தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி யஜ்யத்துக்கு செலவு செய்யாம நான் செல்வத்தை மிச்சப்படுத்தி எனக்காக எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறேன் நம்ம சொல்றோம். ஒரு சூழ்நிலை எல்லா செல்வமும் அப்படியே காணாம போயிடும். இது எல்லாமே கர்மத்தினுடைய விளையாட்டு அப்படின்னு பாபா சொல்றாங்க. எவர் ஹெல்தி, எவர் ஹாப்பி ஆகணும் அப்படின்னாக்க அழியக்கூடிய ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அழியக்கூடிய செல்வத்தை வச்சு எவர் ஹெல்தி ஆகவே முடியாது. நாக்கின் சுகத்தினால, காலின் சுகத்தினால, இந்திரியங்கள் சுகத்தினால நாம எவர் ஹாப்பி ஆகவே முடியாது. இப்போ சினிமா பாக்குறாங்க, டெலிவிஷன் பார்த்துட்டு என்ன அழகான விஷயங்கள்லாம் வருது. இந்த பிரம்மா குமாரிகள் பாருங்க, சினிமா பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாதுங்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா பாத்தீங்கன்னா வெளியில நடக்கும், இப்ப வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது நம்முடைய மனசை பிரபாவப்படுத்துது. இந்த மாதிரி இந்திரிய சுகங்களை அனுபவிக்கிறதுனால அது பெர்மனண்டா இருக்கிறது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அதன் மூலமா இந்திரியங்கள் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடுது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறதா ஆகிடும். அது மாதிரி பாட்டு கேட்குறோம், அந்த பாட்டுல கொஞ்ச நேரத்துல காது வலிக்க ஆரம்பிச்சிடுது. நல்ல டேஸ்டா சாப்பிட்றோம், அந்த நேரம் சுகமா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அதனால நமக்கு கஷ்டங்கள், உடல் வியாதிகள் தான் வருது. அது நமக்கு நிம்மதியை கொடுக்கறது இல்ல, அலைய வச்சிடுது. இது அல்ப காலத்திற்கானது, அழியக்கூடியது, நமக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் பாபா சொல்றாங்க, குழந்தைகளே இது என்னுடைய உடல்னு சொல்றீங்க, ஓய்வு வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா பிராமணர்களுக்கு ஓய்வு எப்ப கிடைக்கும்னா அவங்க செய்ய வேண்டிய கர்மத்தை கரெக்டா செய்யும் போதுதான் ஓய்வு கிடைக்கும். நியமங்களை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணா சாந்தி கிடைக்கும். நீங்க வேணா செஞ்சு பாருங்க. காமத்துக்கு, கோபத்துக்கு, இல்ல தேகாபிமானத்துக்கு வசமாகி நம்ம கர்மா செய்யறோம் அப்படின்னா நமக்குள்ள சாந்தி வராது, சோர்வு தான் ஏற்படும். இல்லாட்டி நமக்குள்ள குஷி அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நாம சரியான நியமப்படி இருக்கிறோமோ அப்போ நம்ம லேசாகிக்கிட்டே இருப்போம். சம்பாதிக்கிறவங்க பாபா சொல்லுவாங்க, வருமானம் வருது சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. நைட்ல கூட கடையை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு போயிட்டு அந்த வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்போ நமக்கு எப்படி தூக்கம் வர முடியும்? நமக்கு எப்படி கொட்டாவி வர முடியும்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம நினைக்கிறோம் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். முரளி கேட்கும்போது கொஞ்சம் ஓய்வு கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். பாபா முரளியில சொல்றாங்க, குழந்தைகள் வந்திருக்கிறது வாழ்க்கையை உருவாக்க, ஆனா உருவாக்குறதுக்கு பதிலா வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
நீங்க பாருங்க, ஒவ்வொரு நேரமும் நமது வாழ்க்கைய வாழ்கிறோமா? இல்ல வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நாம மாணவர்கள், குடும்பத்துல இருக்கிறவங்க, இங்க கொஞ்சம் நெறைய அன்பு கிடைக்குது, நெறைய சுகம், சாந்தி கிடைக்குது. இப்போ உடம்பு முடியல, வயித்து வலின்னா உடனே மருந்து சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிட்டு அத சரி பண்ணிக்குவாங்கல்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, உடனே அந்த நேரம் யோகா பண்ணி அத சரி பண்ணிக்கிறது. அப்படி கிடையாது. இந்த நேரம் நாம பயிர் செய்ய வேண்டிய நேரம், கொஞ்சம் உழைக்க வேண்டிய நேரம், சரியான வழியில நடக்க வேண்டிய நேரம், போய் பந்தனத்துல நாம மாட்டிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாமரைப்பூ தான். அதுக்கு பெரிய குடும்பமே இருக்குது. ஆனா அது எதுலயும் போய் மாட்டிக்காது. அது மாதிரி நாம எவ்வளவு ஆத்ம உணர்வுல இருக்கிறோம். நம்மை நாம் இந்த சரீரத்தின் ஜோடின்னு நாம நினைக்கிறோம். இந்த சரீரங்கிற குடும்பத்துக்கு நான் தலைவன் நீங்க நினைக்கும் போது பாபா சொல்லியிருக்காங்க, நீங்க சரீரத்துக்கு ராஜான்னு சொல்லியிருக்காங்க, யோகின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாம நம்மள நினைக்கிறோம் அப்படின்னா பாபா கிட்ட இருந்து நம்மளால சக்தி எடுத்துக்க முடியும். பாபா கிட்ட கனெக்ஷன் வச்சு சக்திய எடுத்துக்க முடியும். தன்னுடைய எதிர்கால காட்சியவும் கண்ணு முன்னால பாருங்க. இந்த சத்யுகம் வந்துகிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்போ லீவு வருதுன்னா ஒரு வாரம் முன்னாடியே அந்த லீவ் மூடு அவங்களுக்குள்ள வந்துடும். அது மாதிரி நாம நம்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபடுறோம். உங்களுடைய எந்த விதமான கேள்விகளே வர முடியாது. துக்கத்தின் அசாந்தியினுடைய அலைகளும் உங்ககிட்ட வர முடியாது. இந்த மாதிரி ஆத்ம உணர்வுல இருந்தோம்னா. ஓம் சாந்தி.